ஸோ இந்த சடன் இன்ஃபன்ட் டெத் வராமல் இருக்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, ப்ரிகாஷன்ஸ். ஐ மீன் இது எல்லாத்தையும் மீறி சில சமயம் விபரீதம் நடக்கும், பட் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். குழந்தைய குப்புற படுக்கப்படக்கூடாது. தூங்கும்போது குழந்தை எப்போவுமே பேக்கில் இருக்கணும். ஃபஸ்ட்டு 4 மந்த்ஸுக்கு குப்புற படுக்க போடுறது தப்பு. ஸோ குப்புற படுக்க போடும்போது இந்த நான் சொன்ன இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து சப்ரெஸ்டாக இருக்கும். அதனால் மூச்சு நின்றுதுன்னா திருப்பி எடுக்கிற சக்தி குழந்தைக்கு குறைஞ்சிரும். பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப நல்லது. ஆனால் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஸ்லீப்பிங் பண்ணுறதுன்னா மதர் வந்து எப்போவுமே கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ மதர் தூங்கி போயிட்டாங்க, சில சமயம் குழந்தை அவங்க பிரெஸ்ட் மேலேயே சஃபகேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லீப்பிங் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மதர் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா பக்கத்தில் காட் மேலே போடுறது பெட்டர். இன்னொரு விஷயம், ரூம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது. குழந்தைய ஓவர் ரேப் பண்ணாதீங்க. ரொம்ப ஹீட் இருந்ததுன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி அந்த ப்ரீதிங் ரெஸ்பான்ஸ் கம்மியாயிரும். வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளே ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஏன்னா